பிரியமானவர்களே, வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வல்லமை விடுதலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களிலே அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் தான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். இங்கே அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது அது வறண்ட இடங்களிலே அலைந்து திரிந்து இளைப்பாறுதல் தேடியும் காணாமல் தன்னுடைய விட்டு வந்த வீட்டிற்கு திரும்பவே என்று சொல்லி அங்கே உட்புகுமா. அப்போ அந்த வீடு வெறுமையாயிருக்கிறதை பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதாகவும் கண்டு, இன்னைக்கு நம்முடைய வீடு, நம்முடைய இருதயமாகிய வீடு, நம்முடைய வாசம் பண்ணுகிற வீடு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதா இருக்கவும் கண்டு. இன்னைக்கு நம்முடைய வீடு எப்படிப்பட்டதா இருக்கிறது? பெருக்கப்பட்டிருக்கிறதா? ஜோடிக்கப்பட்டிருக்கிறதா? நாம் அநேக முறை ஆலயத்துக்கு போகிறோம். அங்கே என்ன பண்றாங்க? பெருக்கப்படுகிறது, ஆலயம் சுத்தப்படுத்தப்படுகிறது, பெருக்கி ஜோடிக்கப்படுகிறது. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே யார் வாசம் பண்ணுகிறார்? அங்கே வெறுமையா இருந்தால் அங்கே அசுத்தாவி உள்ளே வரும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதையும் கண்டு ஒரு மனுஷனிட்டு இருந்து ஒரு அசுத்தாவி வெளியேறுகிற பொழுது பாருங்க, ஆலயத்துல ஜெபம் பண்றாங்க, விடுதலை ஜெபத்துல ஜெபம் பண்றாங்க, விடுதலை கிடைக்கிறது, அந்த நேரத்துல நல்லா விடுதலை கிடைக்கிறது. ஆனால் வீட்டுக்குள்ள போனதும் மறுபடியும் அந்த பிரச்சனை, மறுபடியும் அதே போல பிசாசின் அலக்கழிப்பு, திரும்ப அந்த ப்ராப்ளம். ஏன் அப்படி வருதுன்னா வீடு வெறுமையா இருக்கிறது. அசுத்தாவி இங்கிருந்து புறப்பட்டு போகிறது, வீடு வெறுமையாக பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. அது இப்போ அங்க பாருங்க, வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து திரும்பவும் நான் விட்டு வந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னா அந்த வீடு ஏசப்பா இருக்கிற வீடா இல்லாம பெருக்கி ஜோடிக்கப்பட்ட வீடாய் அது இருக்கிற பொழுது அது போய் இன்னும் பொல்லாத ஆவிகளை கூட்டு வருமா. அப்போ அதனுடைய நிலைமைகள் இன்னும் மோசமாகும். அதை தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கிறது? தேவன் வாசம் பண்ணுகிற வீடா இருக்கிறதா? தேவன் தங்குகிற வீடா இருக்கிறதா? யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்க யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலேயும் உமக்கு தசமபாகம் செலுத்துகிறேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டார். இன்னைக்கு இவன் சொல்றான், யாக்கோபு, இது தேவனுடைய வீடு, தேவன் வாசம் பண்ணுகிற வீடு, தேவன் தங்குகிற வீடு. யாக்கோபு பாருங்களேன், தன் சகோதரரை ஏமாற்றி விட்டு வனாந்திரத்தில் வருகிறான். அப்படியே வனாந்திரத்தில் அலைந்து அவனுடைய சகோதரன் அவரை கொலை செய்வதற்காக வகை தேடுகிற பொழுது வனாந்திரத்தில் அவன் அப்படியே அலைந்து திரிந்து வந்து கொண்டிருக்கிறான். பாருங்களேன், இரவாயிடுச்சு, சூரியன் அஸ்தமனமானது. ஒரு கல்லை எடுத்தான், தலைமாட்டில் வைத்து கொண்டு படுத்து கொண்டு அப்படியே நித்திரை செய்தான். இரவு வந்தது, சுற்றிலும் இருள், எங்கேயும் இருள். அவன் பாருங்க தூங்கி கொண்டே இருக்கிறான். அன்றைக்கு இரவு தேவன் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் என் சகோதரனை ஏமாற்றினது தவறுதான், எல்லாம் தன்னுடைய அறிக்கை செய்தான், நான் ஏமாற்றினது ஒன்றும் நான் சாப்பிட முடியவில்லை என்று சொல்லி அவன் இரவெல்லாம் அழுது சாயங்காலத்தில் அப்படியே படுத்து கொண்டிருந்தான். உடனே ஒரு ஏணி அங்கே பரலோகத்திற்கும் பூமிக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அநேக தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருந்தார்கள். இரவிலே அதன் மேலே இருந்து தேவன் சொல்லுகிறார், யாக்கோபே
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு சுதந்திரமாய் தருவேன் என்று சொல்லுகிறார். உடனே அவன் எழுந்து பார்க்கிறான். அங்கே பார்க்கிற பொழுது உடனே காலையில எழுந்து அந்த படுத்திருந்த அந்த தூணை எடுத்து நிறுத்தி அதன் மேல எண்ணெயை வார்த்து சொல்லுகிறான், இது தேவனுடைய வீடு, இனி தேவன் எனக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார், இனி அவன் சொல்றாரு, தேவரீர் தரும் எல்லாவற்றிலேயும் உமக்கு தசம பாகம் செலுத்துகிறேன் என்று பொருத்தனை பண்ணினான். தேவனுடைய வீடு, அவன் தங்குகிற வீடு தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு எப்படி இருக்கிறது? மத்தேயு 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜப வீடு எனப்படும், எல்லாருக்கும் ஜப வீடு எனப்படும். நீங்களோ அதை கல்லர் குகையாய் மாற்றி விட்டீர்கள். தேவன் தங்குகிற வீடு. அங்க பாருங்க, விற்கிறவர்கள் வாங்குறவர்களை துரத்தி அடித்தார் ஆண்டவர். இன்றைக்கு நம்முடைய வீடு பரிசுத்த வீடாய் தேவன் தங்குகிற வீடாய் இருக்கிறதா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னாக இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்திலே என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். பாருங்க, வீட்டிலே ஜெபம் இருக்கா நம்ம வீட்டுல? கொர்நேலியு, தேவனை தரிசிக்கிற கொர்நேலியு எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவராயிருந்தார், ஒரு அதிகாரியாயிருந்தார். 9ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணுகிறவராயிருந்தார். 9ஆம் மணி நேரத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது தேவ தூதர் கொர்நேலியுவுக்கு பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டார், பிரத்யட்சமாய் தரிசனம் காண்பித்தார். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோமா? நம்முடைய வீடு ஜெபம் பண்ணுகிற வீடா இருக்கிறதா? தேவ தூதர் இறங்கி தரிசனம் கொடுக்கிற வீடா இருக்கிறதா? நாம் ஜெபம் பண்ணுகிறோம், போகிறோம், ஆலயத்துக்கு போகிறோம். நம்முடைய வீடு எப்படிப்பட்டதா இருக்கிறது? வெறுமையா இருந்தால் பிசாசு குடிக்கொள்ளும். வெறுமையா இருந்தால் சத்துரு அதிலே வாசம் பண்ண ஆரம்பிப்பான். சத்துருக்குரிய காரியங்கள் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள வரும். இன்னைக்கு நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கிறது? கொர்நேலியு பாருங்க, ஜெபம் பண்ணுகிறவனா இருந்தான். அவனுடைய வீடு ஜெபம் பண்ணுகிற வீடா இருந்துச்சு. 27ஆம் வசனத்துல வாசிக்கிற போது அநேகர் கூடி வந்திருந்தாங்க அவங்களுடைய வீட்டுல. அநேகருக்கு நன்மை செய்கிற வீடாய் அந்த வீடு கொர்நேலியு வீடு இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கிறது? தேவனுடைய வீடா இருக்கிறதா? அல்லது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதா? அல்லது அது வெறுமையா இருக்கிறதா? நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கிறது? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? மூன்றாவதாக ஒரு வீட்டை பார்க்கிற பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்படுகிற வீடு. அங்கே பாருங்க, அங்க அக்கினிமயமான நாவுகள், அக்கினிமயமான ஒரு காரியம். 120 பேர் அந்த வீட்டுல மேல் வீட்டிலே தங்கியிருந்தார்கள். அங்கே தேவன் அக்கினிமயமாய் இறங்கினார். அபிஷேகம், பரிசுத்த ஆவி ஒவ்வொருவர் மேலும் நிரப்பப்பட்டது. அந்த வீடு பரிசுத்த ஆவி நிரம்புகிற வீடா இருந்துச்சு. 46ஆம் வசனம் பாருங்களேன், என்ன சொல்லுது? அப்பம் பிடுங்குதல் மகிழ்ச்சியோடு கபடமில்லாமல் இருந்தார்கள் சீஷர்கள். இன்னைக்கு நம்முடைய வீடு எப்படி இருக்கு? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? எப்பொழுதும் பரிசுத்த ஆவியில நிரம்புகிறோமா? எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவர்களா இருக்கிறோமா? எப்பொழுதும் தேவனை ஆராதிக்கிறவர்களா இருக்கிறோமா? நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கிறது? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்ட வீடு. என்னாகவும் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். இங்க உண்மை உள்ள வீடு. நம்ம வீட்டுல உண்மை இருக்கா? நம்முடைய இருதயம் உண்மையா இருக்கிறோமா? தேவனுக்கு மனுஷனுக்கு முன்பாக உண்மையா இருக்கிறோமா? மோசே ஆண்டவர் அழைத்த போது அவனுடைய வீடு உண்மை உள்ள வீடா இருந்துச்சு. அவருடைய வீடு சுத்தமான வீடா இருந்துச்சு. அவருடைய வீடு உண்மை உள்ள வீடு. இன்னைக்கு நம்முடைய வீடு அப்படிப்பட்ட வீடா இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, உண்மை இருக்கா நம்ம வீட்டுல? அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 84:5 துதியின் வீடு. நம்முடைய வீட்டில் வசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் துதித்து கொண்டு இருப்பார்கள். எப்பொழுதும் துதிக்கிற வீடா இருக்கணும். எப்பொழுதும் ஆண்டவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிற போது நம்முடைய வீடு துதிக்கிற வீடா இருக்கும். நம்முடைய வீடு ஜெபம் பண்ணுகிற வீடா இருக்கும்.
அங்கே தாவீது சொல்றார், நம்முடைய வீட்டிலே வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதுமே துதித்துக் கொண்டிருப்பார்கள், எப்பொழுதுமே ஆராதித்துக் கொண்டிருப்பார்கள். நம்முடைய வீடு துதி நிறைந்த வீடாயிருக்க வேண்டும். வெறுமையாயிருந்தால் சத்துரு உள்ளே வாசம் பண்ணுவார். பெருக்கி ஜோடிக்கப்பட்டதா இருந்தால் ஒரு சிலர் ஆலயத்துல மாத்திரம் வந்து துதிக்கிறது, வீட்டுல துதிக்கிறதே இல்லை. வீட்டுக்கு போன உடனே கெட்ட வார்த்தை, வீட்டுக்கு போன உடனே தேவையில்லாத வார்த்தைகள், அநியாயமான வார்த்தைகள், அநியாயமான சம்பாஷணைகள், தேவையில்லாத நேரத்தை கடத்துவது. அப்ப துதி இல்லை. துதியின் வீடு எப்படிப்பட்ட வீடு? உங்களுடைய வீட்டிலே வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், துதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், எப்பொழுதும் ஆவியில நிரம்பி துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் தொளிக்கப்பட்டதாக அடையாளமா இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு கடந்து போவேன். ரத்தம் என்பது பாவத்தை சுத்திகரிக்கிறது. ஆதி பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வீட்டிலே பலி செலுத்தப்பட வேண்டும். அந்த பலி அந்த ரத்தத்தின், ஆட்டின் ரத்தத்தை கொண்டு வந்து நிலைக்கால்களிலே பூசப்பட வேண்டும். ஆட்டின் மீது தன்னுடைய பாவங்களை சுமத்த வேண்டும். அதை சுமத்தி ஒரு ஆட்டை வனாந்திரத்தில் விட வேண்டும். இன்னொரு ஆட்டுக்கடாவை எடுத்து அதை பலி செலுத்த வேண்டும். அந்த ரத்தத்தை கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு நிலைக்கால்களை நெற்றியில பூசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது அந்த வீட்டின் பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த வீட்டில் இருக்கிற ரோகங்கள் மாற்றப்படும், சாபங்கள் உடைக்கப்படும். இன்னைக்கு நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தின இயேசப்பா ரத்தம் நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய நிலைக்கால்களிலே பூசப்படும் பொழுது சத்ரு சங்கார தூதன் உள்ளே நுழைய முடியாது. இன்னைக்கு நம்முடைய வீடு ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடா இருக்கிறதா? வாசிச்சு பாருங்க. அப்போ நம்ம இன்னைக்கு நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கிறது? வசனம் போதிக்கிற வீடா இருக்கிறதா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசித்து பாருங்க. நீ வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற பொழுதும், வழியிலே நடக்கிற பொழுதும், படித்திருக்கிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்தே பேசி, அவைகளை குறித்தே சிந்திக்க கடவா. பாருங்க, அது எப்படிப்பட்ட வீடு? வசனம் போதிக்கிற வீடா இருக்க வேண்டும். வசனத்தை போதிக்கிற வீடா இருக்க வேண்டும். அது நமக்கு பொக்கிஷத்தை தருகிறது. நீதிமதிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீதிமான்களுடைய வீட்டிலே அநேக பொக்கிஷங்கள் உண்டு, அநேக பொக்கிஷங்கள் உண்டு. இன்னைக்கு நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது? வெறுமையா இருந்தால் சத்துரு இருப்பான், வெறுமையா இருந்தால் பிசாசு இருப்பான், அவன் கிரியை செய்து கொண்டிருப்பான். பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதா? அல்லது நம்முடைய வீடு இருதயமா தேவனுடைய வீடா இருக்கிறதா? தேவனுடைய ஜப வீடா இருக்கிறதா? பரிசுத்த ஆவி நிறைந்த வீடா இருக்கிறதா? உண்மை நிறைந்த வீடா இருக்கிறதா? துதியின் வீடா இருக்கிறதா? ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடா இருக்கிறதா? வசனம் போதிக்கப்பட்ட வீடா இருக்கிறதா? எப்பொழுதும் வேதத்தை வாசிக்கிறோமா? நம்முடைய வீடுகளில் எப்பொழுதும் தேவனை தியானிக்கிறோமா? வசனம் போதிக்கப்பட்ட வீடா இருக்க வேண்டும். நீதிமானின் வீடா இருக்க வேண்டும். பேதுருடைய வீட்டை பார்க்கிற பொழுது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அங்க பேதுருடைய வீடு மாமி ஜுரமாய் கிடந்தா. இயேசுவானவர் அந்த வீட்டிற்கு வந்தா. உடனே அந்த மகளுக்கு சுகத்தை கொடுத்தா. உடனே பேதுருடைய மாமி எழுந்து உடனே ஆண்டவருக்கு பணிவிடை செய்தார். இன்றைக்கு உங்களுடைய வீடு வியாதி நிறைந்த வீடா இருக்கிறதா? கடன் நிறைந்த வீடா இருக்கிறதா? பிரச்சனை நிறைந்த வீடா இருக்கிறதா? வீடு வெறுமையாக இருக்கிறதா? ஐயோ, என் வீடு வெறுமையாக இருக்கிறது என்று கதறி கொண்டிருக்கிறீர்களா? சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று சொன்னா என்னுடைய வீடு தேவனுடைய வீடாய் மாற வேண்டும். உங்களுக்கு யாக்கோபு பாவங்களை அறிக்கை செய்தது போல நீங்களும் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்க. நீங்கள் மனம் திரும்புங்கள், ரட்சிக்கப்படுங்கள். அப்போது உங்களுடைய வீடு பரிசுத்த வீடாய் மாறும், ஜப வீடாய் மாறும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டிலே குடியிருப்பதை பார்க்கலாம், வீட்டின் மேலே ஒரு மூலையிலே தங்கியிருப்பது நல்ல. சண்டைக்காரன் வீடு எப்பொழுது பார்த்தாலும் சண்டை, எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனை. அந்த வீட்டுல நிம்மதி இல்லை, அந்த வீட்டுல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வாழ்வு. ஏன்னா அது எப்படிப்பட்ட வீடா? சண்டைக்காரினுடைய வீடு. துன்மார்க்குடைய வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? யோபு எழுதுறாரு 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அவனுடைய வீடு பொட்டு பூச்சி கட்டின வீட்டை போலவும்
காவல் காக்கிறவன் போட்ட குடிசையை போலவும் இருக்கும். பாருங்களேன், வீடு எப்படி இருக்குமா? பொட்டு பூச்சி அரிச்சது போல. இது துன்மார்க்குடைய வீடு. நம்ம சொல்லுவோம், துன்மார்க்க நல்லா இருக்கிறான், அவன் வசதியா இருக்கிறான், அவன் வாழ்க்கை செழிப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, அவருடைய வீடு பொட்டரிச்சு போன வீடு, காவலாளி போட்ட குடிசைய போன்றது, ஒரு டெம்பரவரி. அதெல்லாம் நிரந்தரம் இல்லை. நம்முடைய வீடு தேவனால கட்டப்பட்ட வீடா இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, பரஸ்திரியின் வீடு விபச்சாரியின் வீடு, அவருடைய வீடு மரணத்திற்கு, அவருடைய பாதை மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. அவருடைய வீடு எப்படி இருக்கா? மரணத்திற்கும். பாதை எப்படி இருக்கா? மரித்தோரிடத்துல. அப்போ அவருடைய வீடு சரியான வீடா இல்லை. அப்போ இன்னைக்கு நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடாய்? நிலைத்திருக்கிற வீடாய் மாற வேண்டும். அது மாத்திரம் இல்ல, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசித்து பாருங்க. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானத்தை வெறுக்கிறவனோ பிழைப்பான். பொருளாசைக்காரன் வீடு, அவன் தன் வீட்டை கலைக்கிறானா, பரிதானம் வாங்குறவனை பிழைக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வீடு அகங்காரியின் வீடு, அது பிடுங்கி போடுவார், கர்த்தர் பிடுங்கி போடுவார் அகங்காரின் வீடு. அகங்காரி வீடு நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அகங்காரியுடைய வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார். இன்னைக்கு நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. தேவனுடைய வீடா இருக்கிறதா? யாக்கோபு சொன்ன, ஆண்டவரே இது தேவனுடைய வீடா இல்லாமல் வேற ஒன்றும் இல்லை, தேவரையே தருகிற எல்லாவற்றிற்கும் உமக்கு தசம பாகம் கொடுக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய வீடு ஒருவேளை பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கா? எப்படி இருக்கு நம்ம வீடு? இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? கணவர் எப்படி இருக்கிறாங்க? தொடர்ந்து பிசாசு போராடி கொண்டிருக்கிற வீடா இருக்கிறதா? சமாதானத்தை இழந்த வீடா இருக்கிறதா? இன்னைக்கு ஜெபிக்க போகிற கண்களை மூடி, அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே உடைய வல்லமை இப்பொழுதே இறங்கற்றும் அப்பா, இப்பொழுதே உடைய அக்கினி இறங்கற்றும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய அளவில்லா கிருபை இறங்கற்றும்பா, தேவனுடைய அக்கினி இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா கட்டுகளும் உடையட்டும், எல்லா போராட்டங்களும் வெளியேறட்டும், எல்லா சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் வெளியேறும்படியா ஜெபிக்கிறப்பா. நல்ல சுகமாக்குற ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் இப்பொழுது சரீரத்தை பலவீனப்படுத்துகிற கிரியைகள், வியாதியின் கூறுகளை இயேசுவின் நாமத்தினால வேரோட பிடிங்கி எரிகிறேன், நரகத்திற்கு தூக்கி எறிகிறப்பா. கர்த்தர் விடுதலை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்க. இந்த நிகழ்ச்சி செய்தியை கேட்ட ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய வல்லமை அளவில்லாமல் இறங்கற்று ஆசீர்வதித்து நடத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுதே கர்த்தருடைய கிருபை சரீரத்துல யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறாங்க, ஆற்றுப்பகுதியில பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். சுகமாக்குற வல்லமை தொடும்படியாக ஜெபிக்கிறேன். கிட்னி ப்ராப்ளங்கள் எல்லாம் சரி செய்யப்படுவதாக, கேன்சர் கட்டிகள் மறைவதாக, கர்ப்ப கோளாறுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால புத்திர பாக்கியம் கிடைப்பதாக. ஆசீர்வாத தடைகளை கர்த்தர் உடைப்பீராக. தொழில வியாபாரத்துல நஷ்டமாயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரட்டும்பா. தடைகளை உடைத்து பெரிய அற்புதங்களை செய்யுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இது நீ தேவன் தங்குகிற ஒரு வீடாய், தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலமாய் மாறட்டும். விரோதமாய் எழும்புகிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்ருவின் கோட்டைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கி போடுகிறேன். எல்லாம் உடைக்கப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கவலைப்படாதீங்க. நிச்சயமாகவே உங்களுடைய வீடு தேவனுடைய வீடா இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பின எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மலமாக்கி போட்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இருக்கிற நம்பர்லேயே போன் செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.
நீங்க உதவி செய்யலன்னா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. நீங்க உதவி செய்யலன்னா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. உங்களை நம்பியிருக்கேன், நான் உங்களை நம்பியிருக்கேன். உங்களை நம்பியிருக்கோம், நாங்க உங்களை நம்பியிருக்கோம். உம்மையன்றி யாரு ஏசப்பா எனக்கு, உம்மையன்றி யாரு ஏசப்பா. உம்மையன்றி யாரு ஏசப்பா எங்களுக்கு, உம்மையன்றி யாரு ஏசப்பா. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. பட்டப்பாட நினைக்கிறேன், வார்த்தையால சொல்ல முடியல. பழடைஞ்ச வீடு போல் நாதியற்ற நிற்கிறோம். பட்டப்பாட நினைக்கிறேன், வார்த்தையால சொல்ல முடியல. பழடைஞ்ச வீடு போல் நாதியற்ற நிற்கிறோம். பச்சை மரமாயிருந்தேன், பட்டு போய் நிற்கிறேன். பாலைவனம் போல தரிசாயிருக்கிறேன். பச்சை மரமாயிருந்தோம், பட்டு போய் நிற்கிறோம். பாலைவனம் போல தரிசாக இருக்கிறோம். உங்களை நம்பியிருக்கேன், நான் உங்களை நம்பியிருக்கேன். உங்களை நம்பியிருக்கோம், நாங்க உங்களை நம்பியிருக்கோம். உம்மையன்றி யாரு ஏசப்பா எனக்கு, உம்மையன்றி யாரு ஏசப்பா. உம்மையன்றி யாரு ஏசப்பா எங்களுக்கு, உம்மையன்றி யாரு ஏசப்பா. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. ஆ, 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 கடந்து வந்த பாதைய திரும்பி பார்க்கிறோம். நினைச்சு பார்க்க முடியல. பெரிய காரியம் செய்தீர். கடந்து வந்த பாதைய திரும்பி பார்க்கிறோம். நினைச்சு பார்க்க முடியல. பெரிய காரியம் செய்தீர். சின்னஞ்சிறு பிராயத்தில் என்னை நீர் கண்டவரே, கனமான ஊழியத்தை செய்ய என்னை அழைத்தவரே. சின்னஞ்சிறு பிராயத்தில் எங்களை கண்டவரே, கனமான ஊழியத்துக்கு உதவி செய்ய வச்சிங்களே. உங்களை நம்பியிருக்கேன், நான் உங்களை நம்பியிருக்கேன். உங்களை நம்பியிருக்கோம், நாங்க உங்களை நம்பியிருக்கோம். உம்மையன்றி யாரு ஏசப்பா எனக்கு, உம்மையன்றி யாரு ஏசப்பா. உம்மையன்றி யாரு ஏசப்பா எங்களுக்கு, உம்மையன்றி யாரு ஏசப்பா. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க.
உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க எங்களை வாழ வச்சிடுங்க. பத சரி கரிசா, பத சரி கரிசா, பத சரி கபக, பத சரி கபக. கர்த்தரை நான் தேடினேன் எங்களுக்கு செவி கொடுத்தா, எல்லா பயத்துக்கும் எங்களை பாதுகாத்தா. கர்த்தரை நான் தேடினேன் எங்களுக்கு செவி கொடுத்தா, எல்லா பயத்துக்கும் எங்களை பாதுகாத்தா. சிங்கக்குட்டி தாழ்ச்சடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடினேன் ஒரு நன்மை குறைவில்லை. சிங்கக்குட்டி தாழ்ச்சடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடினோம், ஒரு நன்மை குறையவில்லை. உங்களை நம்பியிருக்கேன் நான் உங்களை நம்பியிருக்கேன் உங்களை நம்பியிருக்கோம், நாங்க உங்களை நம்பியிருக்கோம். உம்மையன்று யாரு ஏசப்பா எனக்கு உம்மையன்று யாரு ஏசப்பா உம்மையன்றி யாரு ஏசப்பா எங்களுக்கு, உம்மையன்றி யாரு ஏசப்பா. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க எங்களை வாழ வச்சிடுங்க. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க எங்களை